தேங்க்யூ அபிஷேக். எப்போவுமே உங்களோட வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் தேட். அண்ட் அப்போது நீங்கள் எவ்வளோ தான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஐ திங்க் எவ்ரி திங் யூ சார் இஸ் ஸோ ஃபனி அண்ட் ஸோ விட்டி. தேங்க்யூ. அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். தேவராஜ், சரிங்க தேவராஜ். அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஐ சி a lot of new guys. Hi to all of you. Thank you for the தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ். உங்களால் தான் பார்த்தி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்தே உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு, ஒரு ஊக்கமாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார். அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ரைட் ஃப்ரம் பார்வதி, மாலவிகா, டேனி அண்ட் தனஞ்சன் சார், கிஷோர், ஜேவி, எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கெடுக்க விரும்பலை. பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் பண்ணுற போது 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த டைமில் வந்து ஆடம்பரம், வெற்றி, தோல்வி, வீரம், போர், செல்வம், அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக 200 வருஷம் முன்னாடி நம்ம வறுமையில் இருந்தோம், நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே மக்கள் தான், ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே. இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும், எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், இது முடியும் நம்மளாலன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் ஞானவேல். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யுவர் பார்ட்ஸ். எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தடவை, பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி, இது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லா பேரும் டக்கு 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 சிலப்போ நீங்கள் வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கேன், என் பெரிய மரணம் போல இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்காக ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சம்படி ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இந்த பேப்பர் உங்கது இல்லை இல்லை ஏதோ சொல்லிட்டாரு. இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன், பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு குறிப்பாக சஞ்சய், ஐ டோன்ட் நோ இஃப் யூ, சஞ்சய் வந்து எனக்கு எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், டென்ஷன் ஆனதே கிடையாது, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலாக, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது. தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் தேர், ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அண்ட் அஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷன் டீம் மூர்த்தி சொன்னேன். பட் என்னென்னா மாயா, சசி இவங்கெல்லாம் விட்டுட்டேன். எங்களை வந்து மேக்கப், பாதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க. ஐ மீன் இன்னொரு மேக்கப் புது ஆளும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில். பட் நீங்கள் வந்து இந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண. ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டினது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட். டேனி வாஸ் ஆல்சோ சம்படி really. So thanks Maya for that. Thank you Sashi, your whole team. என்னோட டீம், ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன், கலை, ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன். கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக ஒன்று இருக்கும், அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல். இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான், வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். தேங்க்யூ கதிர், ஐ லவ் யூ. அண்ட் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தனஞ்சு சார் தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன். திடீர்னு நைட் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அதில் மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருங்க, இன்னும் அது வேண்டாம், இது இங்கே போகலாம், இன்னும் காலேஜ் சார் 1 டே அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்படியாவது பண்ணிவிடுங்க. கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஹெட்டேக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் த சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் ஆஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும். அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோட டீம், ஐ திங்க் ஐ கான்ட் ஃபர்கெட் முருகன், ஜோன்ஸ், ரஞ்சித், பொண்ணு, அரவிந்த் அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்காங்க
பொண்ணை பாருங்கள் அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான். நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது, ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நாங்கள் பண்ணுற வீடியோவோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். உடனே நான் இவனை அங்கே பார்த்துட்டேன், சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா, நான் அவங்க ப்ரொமோஷன் போகிறேன், நீ வரியான்னு. அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில்ல, எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாப்பில்ல. இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான், திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான், எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான், கீழே இருப்பான், குழி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். தேங்க்யூ பண்ணு, வளர நன்னாயிட்டு செய்யும். தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட். அண்ட் ஐ குடன்ட் ஹவ் டன் திஸ் வித்வுட் த டீம். கலை, மணி, சல்மா, யுவராஜ் அவங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ லவ் யூ யுவராஜ், யூ ஆல்வேஸ் பீன் தேர். எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ். அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களாம் சொல்லிட்டேன், பட் எங்கள் ஹீரோஸ்க்கெலாம் நான் சொல்லி தான் ஆகணும், அதை வந்து திருப்பி மறக்க முடியாது. மூர்த்தி, யூ ராக்ட் இட். கிஷோர், ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர். நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்டில் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், பட் அது அந்த சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸு. ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் ஆஃப்கோர்ஸ், பட் திங் இஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது. அது அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ளே. இது வந்து நம்ம எத்தனை பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில். எனக்கு வந்து ஐம் சீயிங் இட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் ட்ரெய்லர் லைக் நம்ம சொன்ன மாதிரி 70 தடவை 50 தடவை பார்த்தோம். ட்ரெய்லர், டீசர், இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும். பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ், ஜிவிஸ் மியூசிக், ஜிவி அமேசிங். ஜிவி ஐ ரியலி லவ். எனக்கு வந்து நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொரு நோட்டும் யூ ஹவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நீட் லைக் ஷி செட் யூ கில்ட் இட். யூ ஜஸ்ட் அமேசிங் மேன். ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் இன் திஸ் மூவி. What a wonderful job you've done, GV. Hats off to you. And I can only see, எனக்கு இந்த விருதுகள்லாம் I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but வெற்றியை கொடுத்தே ஆகணும்னு ரஞ்சித்தை நான் இசை வெளியீட்டு விழாவில் சொல்லும்போது ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து அது ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. ரஞ்சித்தை நான் கருத்தை தாண்டி இன்னைக்கு வந்து சியான் விக்ரமுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும். அதனால் வந்து உங்களை இறுதியாக வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச கூப்பிட்றேன். சாரி, என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லோருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள். பிரசன்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து சிஎன் சார் என்னை நம்பினார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ உழைப்பு இருக்குது. பார்வதி அண்ட் வந்து மாளவிகா, டேனியல் அண்ட் ஹரி, பிரீத்தி, பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன், லைக் எல்லாருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து என்னென்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ட்ரூ லெஜெண்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தே ஆல் அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவங்களை காசு பண்ணலைன்னா என்னால் வந்து இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலாக இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவேன், மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆனேன். ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புகிறாங்க, ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க, ஏன் நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதை வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும். ஸோ அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் லைக் வந்து கிஷோர், மூர்த்தி சார்
அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபேம்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான். அண்ட் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆர்ட் டைரக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார். அந்த மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்போ அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வந்து செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன். என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என் கூட வந்து எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான், இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். காலையில் கூட வந்து ஒரு 1 minute வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அமிச்சான். அந்தளவுக்கு வந்து செல்வா வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன். இன்றைக்கி இங்கே அவனால் வர முடியல, ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட்டு சாம் பண்ணார். அண்ட் வந்து காஸ்டியூமில் வந்து ஏகாம்பரம், அனிதா, ஸோ எல்லாருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அண்ட் வந்து ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எனக்கு இல்லை. அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார். இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையோடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை, அப்போத்துலேருந்தே மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா ஜீவி வர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து யோசிச்சு ஜீவிக்கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜீவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஞானவேல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அப்படி தான் அவங்க உள்ளே போனேன். ஜீவியோட பேசின ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டேன் ஜீவி கூட. அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம், அவர் என்னை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. இன்றைக்கி ஒரு 3 சாங் வெளியே வந்திருக்கு. அந்த 3 சாங்கும் வந்து நீங்கள் மக்களால் வந்து கொண்டாடப்படுது, பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கிராஃப்ட்மேனாக வந்து நான் ஜீவியை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்க இந்த படத்துல கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு தமிழ் சினிமாக்கு நான் சொல்லுவேன். பெஞ்ச்மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் 200% சப்போர்ட்டை கொடுத்து என்ன சொல்றது, கூஸ் பம்ப் தான். ஒரு இடத்துலையும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன். அந்த கூட்டத்தில் நடுவில் என்ன உள்ள போனல தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்கே எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன சியான் விக்ரம் சாருக்கு எங்கள் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். ரஞ்சித் சார், எல்லா இடத்துலையும் லாஸ்ட் 2 days உங்களை மிஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்னன்னா ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்த எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் உருவாக்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும், ரஞ்சித் சாரோட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வைசாக்ல நேற்று வரும்போது என்கிட்ட கேட்டு எல்லாரும் என்னன்னா எங்கே சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வந்து சார்ட்ட சொல்லிடுறேன், மைக்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படமா இன்னைக்கு இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான படைப்பு. நாளைக்கு நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த விழா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, நாளைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா ஊடக நம்மளுக்கு நன்றி சொல்லதான். இந்த அளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு நன்றி. நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்கு. அண்ட் வெல் டிசர்விங். அந்த ப்ரொமோஷன் எப்போதும் சரி, படமும் சரி, எல்லாமே சேர்ந்து உங்களை கண்டிப்பாக 200% திருப்தி அளிக்கும், 200% உங்களை வந்து கொண்டாட வைக்கும் நம்பிக்கையோட காத்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து 3 பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷனில் அவ்வளோ அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன். ஒன்று வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டேனியலுக்கு நன்றி.
நிறைய இடத்துல இன்னைக்கு நான் வைசாக்ல ஏர்போர்ட்ல உள்ள என்ட்ரி ஆகிறேன், நிறைய செல்ஃபி, எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் தலைவா இங்கே செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு. மாளவிகா மோகனன் ஃபுல் டெடிகேஷன் இந்த படத்துக்காக. அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட். ஃபினாமினல்மா, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். I think you're going to go places in Indian cinema. I wish you all the success. இந்த படம் ஒரு பெரிய லெவலில் பேன்-இண்டியா லெவலில் உங்களை கொண்டு போகும்போது அடுத்த கட்டம் போகிறீங்க. பார்வதி பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பார்வதி மேடம் எங்கள் பூ பார்வதி, மரியான் பார்வதி, அது பிறகு உள்ளுக்குன்னு நிறைய அற்புதமான படைப்புகளில் தன்னை ஒரு பெரிய நடிகையாக இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷன்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேடையில் இதை டைம் எடுத்துகிட்டு அவங்களை தேங்க் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் நாளைக்கு கார்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டாடுவீங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள்லாம் ஸ்டுடியோ கிரீனில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்லோருமே காத்திருக்கிறது இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது, இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானே ஒரு பெரிய கூஸ்ப மூமெண்ட்ஸை உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் மினிக்கில் ஆரம்பித்து தங்களாலே இன்னைக்கு எல்லா பாடல்லையும் பெரிய லெவலில் வெற்றி. அண்ட் அதோட சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தியேட்டரோட சொன்னாங்க, சார் பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் ஹிட் சார் சொன்னாங்க. அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமாக கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி. ப்ரொமோஷன் உங்கள் சப்போர்ட்டும் சரி, பாடல்களும் சரி. அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், பார்த்து சொல்ல போகிறோம். என்ன தெரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தெரிக்க விடுறதுக்காக காத்திருக்கிறோம். ஜிவி சார் சாரி மன்னிச்சிருங்க, உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன். நம்ம நண்பர் இல்லை, அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பு வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்களான் மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆயத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன். ஆயத்தில் ஒருவன் அப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கலானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களில் ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோடு கலந்து ஒரு பேக்கேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு, நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு, ட்ரைபல் ஃப்ளூட்ஸு, கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.